வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான 25ஆம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 14-15 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சர்வமும் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஓட்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபேமிலியுடைய நம்பர் குறைஞ்சு போகுதோங்கிறது தான் உங்கள் கேள்வியினுடைய தாக்கமாக இருக்குது. பெஸ்ட்டு சாம்பிள் ஷோ இது. ஆக்சுவலாக நீங்கள் எங்கே போய் என்னென்ன பொருள் வாங்க முடியுங்கிறத முதல்ல உங்களால் புரிஞ்சிக்கக்கூடிய இடமா கூட இருக்கும். அது ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாகவே இருப்பார். பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு காஃபி கொடுக்கும்போதெல்லாம் அந்த அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது கல்யாணம் ஆகிடும். அவ்வளோதான், சரியாக போச்சு. காஃபியும் ஆகிடும், கல்யாணமும் ஆகிடும். வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. ஆவணியில் வர கல்யாண மாலையோட வெட்டிங் அண்ட் பியாண்ட் அண்ட் 25th இயர் செலிப்ரேஷன் இதுதான் நமக்கான ரொம்ப பெரிய பரபரப்பில் ஓடிட்டுருக்கு. வெட்டிங் அண்ட் பியாண்டுங்கிற ஒரு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி மக்களுடைய தேவைக்காக பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்மளோட தேவைக்காக பண்ணுறது இல்லை இது. ஆக்சுவலாக நீங்கள் இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் நீங்கள் ஒருத்தர் பார்த்து பேசணும். இந்த கம்யூனிட்டிக்குள்ளே அது சர்வீஸபிளாக இருக்கணும். வேடிக்கை பார்க்க வர இடமா இருக்கக்கூடாது. அது உங்களோட தேடுதலுக்கான களமாக இருக்கணும். அந்த வெறும் தேடுதலுக்கான களமாக மாத்திரம் இருந்தால் போகாது, ஒரு சக்ஸஸை ஏற்படுத்தக்கூடிய இடமா இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, முன்பதிவு பண்ணுங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். யாருக்காக சொல்கிறோம்? உங்கள் வீட்டுக்காக சொல்கிறோம். உங்கள் வீட்டில் கல்யாணம் வரணுங்கிறதுக்காக சொல்கிறோமே தவிர, நிறைய இடங்களில் என்ன ஒரு சமாச்சாரம் இருக்கும்னா, திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது ஜெயிக்கும். திரும்ப சொன்னால் அது ஒரு மந்திர சொல்ல மாறி போயிடும். அப்படி ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாகவே இருப்பார். பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு காஃபி கொடுக்கும்போதெல்லாம் அந்த அம்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது கல்யாணம் ஆகிடும். அவ்வளோதான், சரியாக போச்சு. காஃபியும் ஆகிடும், கல்யாணமும் ஆகிடும். நல்ல விஷயம். ஆக்சுவலி இதில் நம்ம வெட்டிங் அண்ட் பியாண்டில் பண்ணுறது 3 காம்பனன்ட் பண்ணுறோம். ஒன்று மேட்ரிமோனி. அது இந்த தடவை நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா, 10,000 வரம் தேடுபவர்கள் ஒரே இடத்துக்கு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பெரிய கம்யூனிட்டியில் 1000க்கும் மேற்பட்ட வரம் தேடுறவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. சின்ன ஒரு மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிற கம்யூனிட்டியில் 500-600 பேர் வராங்க. அப்போ 500-600 ஃபேமிலியில் 200 பேர் இப்போ பெண்கள், 300 பேர் பசங்க அப்படின்னு நம்ம வச்சுட்டா கூட ஒரு பொண்ணு கிடைக்காம போயிடுமா, இல்லை ஒரு பையன் கிடைக்காம போயிடுவேனா? அதனால் அது மிகச்சிறந்த இடம் அது வரம் தேடுவதற்கு. எங்கேயோ போய் வரம் தேடுறோம் அப்படின்னு இல்லாமல், ஒரு டஞ்சனில் போய் தேடுறோம்னு இல்லாமல், அப்படியே ஒய்டு ஓப்பனாக அப்படியே ஜெகத் ஜோதியாக இருக்கும் அந்த இடம். 10க்கும் அதிகமான ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. 10க்கும் அதிகமான சில்க் சாரியில் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம எங்கெங்கேயோ ஆரணிக்கு போகணும், காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு தேடாமல் அந்த பிராண்டெல்லாம் இங்கே வராங்க. அதே மாதிரி பெங்களூரில் இருக்கிற பெரிய பிராண்ட் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி இவங்களும் வராங்க. டெஸ்டினேஷன் வெட்டிங், டூரிசம் டெவலப்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட்டே வராங்க சில இடங்களில். பெஸ்ட் சாம்பிள் ஷோ இது. ஆக்சுவலாக நீங்கள் எங்கே போய் என்னென்ன பொருள் வாங்க முடியுங்கிறத முதல்ல உங்களால் புரிஞ்சிக்கக்கூடிய இடமா கூட இருக்கும். அது பிஸ்னஸ் பர்பஸில். ஆனால் சர்வீஸ் பர்பஸில் பார்த்தா, இப்போ நீங்கள் பேசுகிறதுலேயும் நான் பேசுகிறதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, நீ உள்ள பதிவு பண்ணுற, பெய்டு மெம்பராக கம்யூனிட்டி மீட்டில் போய் கலந்துக்கிற, உங்களுக்கு என்ன தேடணும்னு நினைக்கிறீங்களோ அது ஸ்க்ரீனில் வரப்போகுது. அதை மார்க் பண்ணுறீங்க. அங்கே ஹால்லேயே அவைலபிளாக இருந்தால் அங்கேயே பேசுகிறீங்க. வச்ச குறிப்பை எடுத்து வச்சுட்டு அது மூலமாக பேசுகிறீங்க. எப்போதுமே இனிஷியேட் பண்ணுறது தான் கஷ்டமே தவிர ரன்னிங் ஸ்மூத். அது ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் இருந்தால் ரன்னிங் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் ஸ்டார்டிங் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம வெட்டிங் அண்ட் பியாண்டில் பண்ணுறோம். நீங்கள் மீட் பண்ணுங்கள். நீங்கள் தவறி போய் கூட மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை லட்சக்கணக்கில் வரணுமா, என்ன வரணும், என்ன ஏதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதான் சொல்கிறேன். அதாவது பிராண்ட்ஸ் இருப்பாங்க, மேட்ரிமோனி இருக்குது. அதை தவிர கல்யாண மாலையினுடைய 25வது ஆண்டு கொண்டாட்டம் இருக்குது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு ஃப்ரெஜைலான சப்ஜெக்டில். ஏன்னா இது ரொம்ப அவங்களுடைய பர்சனல் டு த கோர். அவங்க வீட்டில் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். அந்த விஷயத்தில் நாம் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி அவங்களுக்கான இதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே 25 ஆண்டுகள் இதை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலை. 25 வருஷம் இத்தனை லட்சம் பேர் கல்யாணம் பண்ணி வச்சோம்.
அந்த 2 நாளைக்குள்ளே இத்தனை லட்சம் பேருக்கு வந்து இன்னொரு பெனிஃபிட் கொடுக்கணும்னு யோஜனை பண்ணுறோம். வேற ஒன்றுமே இல்லை. அண்ட் மக்கள் வந்து அள்ளிண்டு வரணும் அதுக்கெல்லாம். அதாவது ஒரு நல்ல விஷயங்கள் யாருமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறத விட பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம வேணும் பெருசாக வேற எதுவும் கேட்கல. அந்த இடத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது, சன் டிவி கல்யாண மாலையினுடைய அந்த அவ்வளவு புகழ்பெற்ற பட்டிமன்ற பேச்சரங்கத்தில் கலந்துக்கிறது, இதெல்லாம் தான் அவங்க வந்து மக்கள்கிட்ட நாம் கேட்டு விரும்பி கேட்டுக்கிறது. நாம் என்ன பண்ணலாம்னா அப்படியே எக்ஸ்க்ளூசிவ் டாப்பிக்குக்கும் போகலாம். சமீபத்தில் இந்த வெட்டிங் அண்ட் பியாண்டை ஒட்டி உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இதில் வந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. கேள்விப்பட்டேன், உங்களோடதுல நான் பார்த்தேன் அப்படின்னாக்க பணம் வந்து எத்தனைக்கு எத்தனை நமக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கறதோ அதே அளவில் வந்து நமக்கான மன கஷ்டத்தையும் அது கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. குறிப்பாக குடும்பத்தில் வந்து ஒரு பிராண்ட் இருக்குது, ஒரு சொத்து இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, அவங்க ஒரு 4-5 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து இந்த சொத்து பிரிச்சுக்கிறதுல ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா புரிதல் இல்லாமல் பிரிதல் வந்த பிறகு இந்த வீட்டில் நடக்கிற ஒரு நல்லது கெட்டதை கூட அவங்க விரும்பி அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக சொந்த தம்பி பொண்ணு இல்லை சொந்த தங்க பொண்ணு அண்ணன் பொண்ணு அவங்க வீட்டில் ஒரு நல்லது நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பை கூட ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் கூட இவங்களுக்கு இல்லை. அவங்க நல்ல இடத்துல போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு மன வருத்தமாயிடுறது, அது நடக்காமல் இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்க எப்படியாவது நடக்காமல் இருந்துட்டா பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்க. அதாவது பணம் ஏன் அவங்கள வந்து அப்படி படுத்துறது? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. செலவுக்கு அக்கச்சக்கமாக பணம் இருக்கும், செல்வந்தராக இருப்பாங்க, செல்வ செழிப்போடு இருப்பாங்க. ஆனால் மனசு மாத்திரம் கடுமையான போர்வைக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும், எந்த விதமான தெளிவும் இல்லாமல் இருக்கும். நம்ம வீட்டில் எதாவது நடக்கலைன்னா அடுத்த வீட்டில் நடந்தால் இது ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு கவலைப்படுற அளவுக்கு ஆகி போயிடும். இது வந்து ஒரு சாரார். இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, எல்லாமே சர்வமும் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு நல்ல ஓட்டங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஃபேமிலியுடைய நம்பர் குறைஞ்சி போகுதோங்கிறது தான் உங்கள் கேள்வியினுடைய தாக்கமாக இருக்குது. அது ஏன் கவலைப்படுறோம்னா கல்யாண மாலையில் இருக்கிறதுனால கவலைப்படுறோம். ஏன்னா சமூகங்களை வந்து பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கல்யாணம் ஆக ஆக ஒரு குடும்பம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. குடும்பங்களை உருவாக்குற ஒரு பெரிய பணியில் இருக்கும். எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் ஃபேமிலிஸுக்கு. விரிவாக்கம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேலை. குடும்ப விரிவாக்கம்ங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் எண்ணங்களும் விரிவடையட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குது. சமூக பொறுப்போடு ஆற்றக்கூடிய எந்த பணியும் வந்து நிறைவாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதுதான் வந்து ஜெயிக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கிடைக்கிற வெற்றியும் நம்ம வீட்டில் ஏதோ நல்லது நடந்த மாதிரி எழுதி வைக்கிற அளவுக்கு நமக்கு திருப்தி இருக்குது. அந்த நல்லது நடக்கிறதுக்கான கான்ட்ரிபியூஷனை முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். கல்யாண மாலையில் கல்யாணங்கள் பண்ணி வைக்கணும், இதுதான் தீர்மானம். செப்டம்பர் 14-15 கல்யாண மாலையினுடைய வெட்டிங் அண்ட் பியாண்ட் சென்னை ட்ரேட் சென்டரில் 25வது ஆண்டு கொண்டாட்டமாக நடைபெற இருக்கு. உங்கள் எல்லாரையும் நாங்கள் அங்கே சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com